அடுத்து ரோமர் 9:5 வாசிக்கலாம். ரோமர் 9:5. பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. கிறிஸ்து பிறந்தார், அதாவது மனிதன் பூமியிலே மனுஷனாக வெளிப்பட்டதனுடைய இன்னொரு டேர்ம் என்னென்னா கிறிஸ்து பிறந்தார். தேவன் பிறந்தார் அல்ல, கிறிஸ்து பிறந்தார் என்று அர்த்தம். அதாவது சரீரத்திலே காணப்பட்டார், சரீரத்திலே வெளிப்பட்டார் என்று அர்த்தம். மாம்சத்தினுடைய கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். அப்போ என்ன, நம்ம இந்த 2 வசனம் பழைய ஏற்பாட்டில், 2 வசனம் புதிய ஏற்பாட்டில், கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்ற டைட்டில் யாருக்கு மட்டுமே உரியது? சிருஷ்டிகர் என்கிற தேவன் ஒருவருக்கே உரியது. ரோமர் 9:5 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து மட்டும்தான் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். அப்போ என்ன தான் பார்த்திங்கன்னா இவர்கள் கற்றுக் கொடுக்குறார்கள் வேதத்தில் அப்படின்னு சொன்னால், ஒருவருக்காக காத்திருக்க வேண்டும், அவர் வரும்போது அவரே மட்டுமே தொழுது கொள்ள வேண்டும், ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர் வந்ததே உனக்கும் தேவனாகிய அவருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக அவர் இந்த பூமியில் என்ன பண்ணார்? இறங்கி வந்தார். ரட்சிக்கும்படியாய், உன்னை மீட்கும்படியாக அவர் இறங்கி வந்தார். அப்படியே கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் என்பதன் அர்த்தம் என்னென்னா, கர்த்தர் கீழே இறங்கி வந்தார். அவர் என்ன தான் சொல்லணும்? கர்த்தர்னு சொல்லணும். ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர் அப்படின்னு சொன்னால் அவரை மட்டுமே தொழுது கொள்ளணும். யார் அப்படின்றதுக்கு தான் அந்த விளக்கம் காணப்படுகிறது. அவர் யாருன்னா தேவன். அந்த தேவன் யார் என்று சொன்னால், மாம்சத்தின்படி இந்த பூமியிலே கிறிஸ்துவாக வெளிப்பட்டவர், என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் என்று. இப்போ ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது ஏன் அவசியம்? முதலாவது, உண்மையாகியால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உண்மை சொன்னால் ஏற்றுக்கொள்ளணுமா இல்லையா? அப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததான காரியங்களில் ஏன் முதலாவது கிறிஸ்துவை ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்ல வேண்டுமானால், அது உண்மை, அது சத்தியம். அப்படி சத்தியத்தை அறியும் போது என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளணும். அடுத்து, ஏன் அவரை ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று கிறிஸ்துவ சொல்லணும்? இயேசு கிறிஸ்து அப்படின்னா ரட்சிக்கப்பட வேண்டுமானால் சொல்லணும், அறிக்கை பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும்.